மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து, குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களின் திருமண வாழ்க்கை, எதிர்காலம், உங்களுடைய பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது முடிவுக்கு வரும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையோ, நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு ஏற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து அதை தாண்டி வந்து சாதித்து நிற்கப் போகின்றவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது எழுதப்பட்ட விதி. உங்களுக்கு உங்களுடைய 9வது வீட்டில் குரு பகவான் வந்து அமரும்போது நீங்கள் மிக பெரும் பிரச்சனையில இருந்து விலக போறீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். சின்ன சின்ன அவமானங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகின்றது. உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு மிக பெரும் பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தாருடன் ரொம்ப இணக்கமாக ஜாலியாக பேசுவோமே அப்படின்ட்டு பேசி சில சமயங்களில் சண்டை சச்சரவுல கூட போய் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான சம்பவங்களில் குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் இனி பக்கபலமாக இருக்க போகின்றார். கணவன் மனைவிக்குள்ளார நிச்சயம் நெருக்கம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களுடனும் சகோதரர்களுடனும் மாறி மாறி மனஸ்தாபம் வந்திருந்தா இனி மகிழ்ச்சி பொங்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்லதொரு வாழ்வை அமைத்து தர காத்து கொண்டிருக்கின்றார். பிள்ளைகள் ஆசைப்பட்டதை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்த காலமெல்லாம் மாறி நல்ல ஒரு காலம், அனைத்தையும் விரும்பிய அனைத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகப் போகின்றது. மிக முக்கியமாக ஆவணி கார்த்திகை மாதங்களில் களை இழந்த வீடு சுப நிகழ்ச்சிகளால் களை கட்டும். புரட்டாசி மாதத்தையும் சேர்த்து கொள்ளணும். இந்த 3 மாதங்கள்லையும் வெளி வட்டாரத்தில் உங்களை நிச்சயமாக மதிப்பாங்க. எதிர்த்து பேசியவர்கள் கூட வலிய வந்து நட்பு பாராட்டுவாங்க. காற்றோட்டமின்றி இட வசதியின்றி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் இனி எல்லா வசதிகளும் கூடிய வீட்டிற்கு குடிபுகக்கூடிய அருமையான யோகத்தை முருகப்பெருமான் நிச்சயம் அமைத்து தருவார். இந்த மாதங்களில் உங்களுடைய யோகாதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளாரவே நீச்சம் பெறும்போது சற்று முன்கோபம் அதிகரிக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்வது அவசியம். சொத்து வாங்குவது விற்பதில் கவனமாக இருக்கணும். சகோதர வகையில் சற்று அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் வந்து அமரும்போது பிரபலங்கள் மற்றும் தொழில் அதிபர்களின் அறிமுகம் கிடைத்துவிடும். விஐபிகளால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு நீங்கள் அவங்களுக்கு நெருக்கமாகக்கூடிய வாய்ப்பு கூட சனி பகவானால் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்பதை மறுத்துவிட முடியாது. ராகு பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் ராகு பகவான் உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு 6வது வீட்டில் வந்து அமரும் போதும் பல மொழி பேசும் நபர்களால் லாபத்தை பெறுவீங்க. நீண்ட காலமாக போகாமல் இருந்த குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்து உங்களுடைய பிரார்த்தனையையும் நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றி விடுவீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகையால் சரக்குகள் அனைத்தும் விற்று போகும். இனி புது யுக்தியோட உங்களுடைய வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் நாசுக்காக
வசூலிச்சிடுவீங்க. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் உங்களுடைய வியாபாரம், தொழில் இதெல்லாம் சூடுபிடிக்கும், லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்று கூட சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கடையை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை செய்பவர்களாகவும் இருப்பீங்க. முரண்டு பிடித்த வேலையாட்களை கச்சிதமாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிச்சயம் சாதித்து கொள்வீர்கள் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்ட நீங்கள் காயப்பட்டு வருவோரை கூட தேற்றுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. குரு பகவான் 11வது வீட்டில் பலம் பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தாழ்வு மனப்பான்மை நீங்கிவிடும், தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடிவிடும். மனைவி வழி உறவினர்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது வழி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிள்ளைகளின் அடிமனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அவர்களை படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டு மற்றும் கலைகளிலும் உற்சாகப்படுத்துவீங்க. சகோதரியுடைய திருமணம் தள்ளி போனதல்லவா, இனி நல்ல இடத்தில் வரன் அமைந்துவிடும். சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடிப்பீர்கள். அவ்வப்போது வரும் முன் கோபத்தை தவிர்க்க பாருங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நிச்சயம் சேர்ந்துவிடும். சனி பகவான் 8வது வீட்டில் பயணிக்கும் போது செலவுகள் சற்று உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் போகும். பிள்ளைகள் சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுவாங்க, அனுசரித்து போங்க. அந்நிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் உண்டாகும். 5வது இடத்தில் ராகு பகவான் வரும்போது சொத்து பிரச்சனையெல்லாம் வரும். கர்ப்பிணிகள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. பண விஷயத்தில் பொறுப்பேற்று கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் அனாவசியமாக நுழைந்துடாதீங்க. ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் தள்ளிப்போன திருமணம் கைகூடி வரும். சுபகாரியங்கள் நிச்சயம் நடந்தேறும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். வரவேண்டிய பணத்தை நயமாக பேசி வசூலிப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் குறையும். பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க. வியாபாரத்தில் மாறி வரும் நவீன சந்தை நிலவரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் இதற்கு முன்னாடி திணறி இருந்த காலங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. வேலையாட்களும் அவ்வப்போது விடுப்பில் சென்று உங்களை தடுமாற வைத்த காலமெல்லாம் மாறும். அவல நிலை மாறும். வேலையாட்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் பழைய சிக்கலையெல்லாம் தீர்க்க போறீங்க. வைகாசி மாதத்தில் புதிய வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. உங்களுடைய நெடுநாள் கனவான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைத்துவிடும். கார்த்திகை, தை மாதங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்திருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது பற்றிய பேச்சுகள் சாதகமாக முடியும். கலகலப்பாக கற்பனையாக பேசக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள், கலகலப்பாகவும் கற்பனையாகவும் பேசக்கூடிய நீங்கள் எதற்காகவும் எப்போதும் போராட தயங்க மாட்டீங்க. குரு பகவான் உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய விருச்சகம் ராசியை பார்க்கும்போது சோகத்தில் மூழ்கியிருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாவதோடு மட்டுமல்லாமல் பண வரவும் சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் ஒரு மௌன யுத்தமே காத்த கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு உறவு உண்டாகிவிடும். பிள்ளைகளின் வருங்காலத்தை மனதில் கொண்டு கவலைப்பட்டதெல்லாம் மாறப்போகின்றது. குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. விஐபி மூலமாக உங்களுடைய மகனுக்கு வேலை வாங்கி தருவீங்க. உடன் பிறந்தவர்கள் இதுவரை ஒத்துழைக்கலையே, இனி உங்களுக்கு பலமாக இருக்க போகின்றார்கள். சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. ஒரு வாரிசு கூட இல்லையே என புழுங்கி தவித்த தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் வாரிசு உண்டாகப் போகின்றது. புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. ஜென்ம சனி காலத்தில் கொஞ்சம் தடுமாறுவீங்க. எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பதில். கை கால் மூட்டு வலியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். தலை சுற்றல், நெஞ்சு வலி, வயிற்று எரிச்சல் இதெல்லாம் வந்து நீங்கும். கவனமாக இருக்க வேண்டும். பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில்
பகை வரலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். கடன் தொகையில் அசல் அடைபடவில்லையே, வட்டி பணம் மட்டுமே தானே தர முடிகிறது என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறப்போகின்றது. வழக்குகளில் அலட்சியமாக இருக்காதீங்க. நெடுங்கால லட்சியமாக நினைத்திருந்த வீடு வாங்கும் திட்டம் வைகாசி, ஆனி, கார்த்திகை இந்த மாதங்களில் நிச்சயம் நிறைவேறிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். பழைய வாகனத்தையும் மாற்றுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று எவ்வளவோ காலமாகிவிட்டது என்று ஏங்குபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை முடித்துவிட்டு வருவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வியாபாரத்தில் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் திணறினவர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க போகிறீங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு தவறாக முதலீடு செய்து கையை சுட்டு கொண்டீர்கள் அல்லவா? இனி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களில் ஒவ்வொரு வருடத்திலையுமே வியாபாரத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து மிக பெரும் கொடியை நாட்ட போகிறீங்க. வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. 10வது வீட்டில் கேது பகவான் வந்து நிற்கும்போது உத்தியோகத்தில் அதிகாரிகளால் நாலாபுறமும் பந்தாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. செல்வாக்கு இருந்தும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்காமல் திண்டாடினீர்கள் அல்லவா? அந்த நிலை மாறப்போகின்றது. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மறுபக்கம் உங்களுடைய செல்வாக்கு கூடிவிடும். ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வியாபார ரீதியாக மிக பெரும் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் உண்டாகும். புதிய முதலீடுகளால் உங்களுக்கு லாபம் உண்டாக போகின்றது. குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்புகளின்றி எதிரிக்கும் உதவுபவர்களாக இருப்பவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் 7வது வீட்டிலும் ராகு பகவான் 3வது வீட்டிலும் வரும்போது உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடைபடும் என்று எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. எப்பொழுதும் உழைத்து கொண்டிருந்த நீங்கள் குடும்பத்தோட மனம் விட்டு பேச போகிறீங்க. வீட்டில் அவ்வப்போது தடைப்பட்ட கல்யாணம் கூடி வந்துடும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சில சலசலப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போனாலும் அந்யோன்யத்திற்கு குறைவே இருக்காது. விலை உயர்ந்த சமையலறை சாதனங்களை வாங்குவீங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணிபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சித்திரை, ஆனி, ஆவணி, தை மாதங்களில் உங்களுடைய பெண்ணுக்கு நல்ல இடத்தில் வரணமையும். உறவினர்கள், நண்பர்கள் மெச்சும்படியாக திருமணத்தை நடத்த போகிறீங்க. உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும் 8வது இடத்துல சனி பகவானும் வரும்போது புதுசாக தொழிலை ஆரம்பிப்பீங்க. கடன்கள் எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்திலையும் சிறப்பாகவே முடிவடையும். 7.5 சனி காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பது முருகப்பெருமானின் விதி. உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் அவ்வப்போது பல நல்ல பலன்களை நிச்சயம் தருவார்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் நிலையை பொறுத்து இருக்கின்றது என்றாலும் குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு வகையான பலன்களை அள்ளி கொடுப்பார்கள். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். ஆடி, ஆவணி மாதங்களில் வேலை இல்லாமல் திண்டாடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிடும். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா உங்களுடைய போராட்டங்கள் மற்றவர்களுக்கு புரியவில்லையே அப்படின்ட்டு சில நேரங்களில் வருந்துவீங்க. உங்களுக்கு நெருக்கமாக இருந்த உயர் அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு புது அதிகாரியால் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சம்பள உயர்வு நிச்சயம் உங்களுடைய வேலையில் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் ஏற்படும். எல்லா வகையிலையும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமும் வரும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் மிக பெரும் ஒரு உயர்வையும் காண பாருங்கள்.
கிரகங்களின் நிலை உங்களுக்கு எப்பவுமே சாதகமாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கிரகங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு வலிமையையும் முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சிக்கலான காலகட்டத்திலையும் மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்ட்டு வேதனையான ஒரு காலகட்டத்திலையும் விருதாசலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் ஆட்சி புரியக்கூடிய ஸ்ரீ ஆழத்து விநாயகரை ரேவதி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து வணங்குங்க. உங்களுக்கு சிறப்பானதாக எல்லாமே நடக்கும். அதையும் தாண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் பழனி முருகப்பெருமானையும் வருடத்தில் ஒரு முறையாவது, குறிப்பாக திருச்செந்தூருக்கு வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து கவலைகளும் நிச்சயம் மறைந்துவிடும். வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியங்களை வைத்தே விதி நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக்கவும் செய்கிறார் கடவுள், அழிக்கவும் செய்கிறார், வாழ வைக்கவும் செய்கிறார். ஆகவே நீங்கள் வாழ பிறந்தவர்களா அழிய பிறந்தவர்களா அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து கடவுளால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரக நிலைகளை பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் முருகப்பெருமானின் விதியின்படி விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவரும் என்ன நடக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.